சிஎம் ஆயிட்டாப்ல, தயாரிப்பாளர் வந்து டெல்லி பிரதிநிதி ஆயிட்டாரு. உங்களுக்கு அதெல்லாம் அரசியல் எதிர்காலத்தில் ஆசை நிகழ்காலத்தில் இருந்திருந்தாலே ஆயிருப்பேனே. அதனால அது நிகழ்காலத்துலையும் இல்லை, எதிர்காலத்துலையும் இல்லை. இல்லை, நீங்கள் அரசியலுக்கு வந்து பேசிக்காக ஒன்று ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும் உங்களுக்கு. நான் சொல்கிறது, நீங்கள் நல்லது பண்ணணுன்னாலும் செல்ஃபிஷாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஹேவியர் வேணும். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிஹேவியர் இல்லை. அதனால் செட் ஆகும். நான் கேட்டாலும் தரமாட்டாங்க, இவன் அதுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் வந்து மொத்தமாகவே அரசியலில் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை முதல் மாநாடு போட்டப்போ ஸ்பீச் நல்லா இருந்தது சார்னு சொன்னேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா இருந்தது அப்படின்ற ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவ்வளோதான். ஆமாம். இல்லை, நம்ம அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது இல்லை. நம்ம சொல்கிறது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ வந்து விஜய் சாரை நம்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸுன்றதுல எல்லாருமே என்னென்ன, அப்போ டிவியில் பேசினவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, பூத் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, காசுன்னு ஒன்று ஓட்டுக்கு கொடுப்பாங்க, இந்த பவர் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த ஃபியர்லாம் இருந்தது. அப்போது அது எல்லாத்தையுமே மக்களில் உடைச்சிருக்காங்க. அதை நான் ப்ரெடிக்டே பண்ணல. குறிப்பாக மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்குறது, இது வரைக்கும் ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருந்ததில்ல. இந்த ஊரில் இவ்வளோ ஜாதி இருக்குது, இவ்வளோ மதம் இருக்குது, இவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, இங்கே இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை. ஸோ இனிமே ஓட்டிங் பேட்டர்னை வந்து இந்த ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சார், பொதுவாக விஜய் சார் எல்லா விஜய் சாரோட ஃபஸ்ட்டு நாளே இது சொல்லிட்டேன். 200% விஜய் சார் படம். ஒரு 3 மணி நேரம் படத்தில் 2.5 மணி நேரம் விஜய் சாரை கொண்டாடி பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம், லாஸ்ட் 1/2 மணி நேரம் அமைதியாக உத்து கவனமாக பாருங்கள். அது நம்ம லைஃப்பை பெட்டர் பண்ணும். மாற்றப்பட்டிருக்குன்னா எப்படி சொல்கிறது? இல்லை, அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும். அதை சின்ன விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு, ஆட் ஆகிருக்கு, டெலிட் ஆகிருக்கு. இல்லை, ஆட் ஆகிருக்கு, டெலிட் ஆகிருக்கு. அவர் அப்சைட் டவுனாக எதுவும் மாற்றலை. மாற்றலை. நீங்கள் வந்து இதை டைம் மிஷினில் போய் பார்த்துருக்கீங்க. அது ரிலீஸ் ஆகுமா தெரியல. இல்ல, அது வந்து ரூல்ஸ் என்ன அலோவ் பண்ணுதோ அது பண்ணியிருக்கேன். அது வெள்ளித்திரையில் காண்க. ஆமாம், நான் வந்து பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணல. நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஒரு படத்தை வந்து ஷான் ஒரு இன்வெஸ்டர் பண்ணுறாரு, இன்னொரு படத்தை சுதன் பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் அவர் பண்ணுறாரு. நான் ப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போ தானே அவர் கேட்டார். என்ன சார்? ஆமாம் ஆமாம். இல்லை, என்னுடைய முதல் 2 படமுமே அதிகாரம் 1ன்னு வச்சோம், அதிகாரம் 2 எடுக்கிறதுக்கு தான். சதுரங்க வேட்டையுமே இப்போ சதுரங்க வேட்டை மாதிரியான ஒரு படம் தான் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். கான் பாபுன்னு ஒரு படம், அது வந்து சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும். தீரன் வந்து தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் போடுங்க, அதை பார்த்து. இல்லை, நம்ம வாழ்க்கையில இயற்கையும் விளையாடுது, அரசியலும் விளையாடுது. அதுல கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் பொய். நீங்க தான் கேட்பாதீங்க. ஜனநாயகன் மூவிலேயே நீங்க நிறைய விஜய் சாரோட பேசியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. அது வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 50 days ஆச்சு. அது ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? அதை பத்தி தான் சொல்லுங்க. எனக்கு புரியல.
நீங்க ஷூட் போது நிறைய பேசிப்பீங்க பாலிடிக்ஸ் பத்தி. நான் தான் சொன்னேன் எதுவுமே பேசலையே. வேற என்ன அம்மாடி இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலும் இல்லை, அது நடக்கிறதும் இல்லை. இப்போ படத்துல ஒரு சில காட்சிகள் வச்சிருக்கீங்க, ஒரு ரூம்ல கூட்டிட்டு சில பொலிட்டிஷியன்ஸ் சட்டை பண்றாங்க. ஆமா, இது மாதிரி காட்சிகள்லாம் வந்து ட்ரைலர்ல வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் மென்டல் ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லை கதைக்கு தேவைப்பட்டு தான் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இந்த படம் தனிப்பட்ட மனிதர்களையோ அமைப்புகளையோ கட்சிகளையோ யாரையுமே குறி வச்சு பண்ணல. நமக்கு ஒரு சமூகத்தை நம்மளை சுற்றி நடக்குது இல்லை, அதில் சில வருத்தங்கள் கேள்விகள் பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இது தனி மனிதர்களை தாக்குற படம் இல்லை. நான் வந்து டே 1லேயே சொல்லியிருக்கேன், எந்த தனி மனிதனையும் தாக்கக்கூடாதுன்றதுல விஜய் சார் உறுதியாக இருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.